சொர்க்கமா சொர்க்கமா ஹே ஜாலியில ஜிம் காணாதாமா ஹே மாமா பண்ணாமா போய் பாட்டி பண்ணலாமா சொர்க்கமா ஹே சீனா ஒரு கானா பாடலாமா நீ வாமா அட ஆளு நைட்டு ரவுஸ் தாமா டக்கில் 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 ராக்கு பஸ்டர் சாங்குமா டக்கில் 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 திருப்பி போட்டு வாங்குமா டக்கில் 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 எரியாடா தாங்குமா ஜாலியில ஜிம் காணாதாமா ராக் ஸ்டார் இருந்தது, நீங்க சொல்லுங்க. சான்ஸே இல்லை. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும். ஏன்னா மாஸ்டர் கூட ஸ்டேஜில் ஆடுற வாய்ப்பு எனக்கு எப்போ கிடைச்சாலும் அது விடவே மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆசை அவர் கூட சேர்ந்து ஆடணுன்னு. ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அவர்கிட்ட பக்கத்தில் நின்று ஆடணும்னு ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு ஆட ஆரம்பிச்சோன்னு நம்ம அதை மறந்துட்டு அவர் பார்த்து ரசிச்சுட்டே இருப்போம். அதுதான் அதில் பிரச்சனையே. அண்ட் இந்த சிக்குபுக்கிரல் ஒரு ஞாபகம் இந்த ஸ்கூல், ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு தெரியும் அதோட ஐகானிக் என்ட்ரி நம்மளால மறக்கவே முடியாது. மேலே இருந்து குதிப்பார் இல்லையா, அந்த ஆமாம் ஓகே நடுவில் டிஷ்ஷின்னு வருவார். இதை வந்து ஸ்டேஜில் இமிட்டேட் பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு பிளெஸிங் என்னென்னா, ஐ வாஸ் இன் ஸ்போர்ட்ஸ். ஸோ லாங் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் எல்லாம் பண்ணுவேன். இப்போது ஓடி வந்து குதிப்போம்ல ஸ்கூலில், அந்த ப்ராக்டிஸ்னால அப்போ ஸ்டேஜில் என்ன பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லாரையும் கிளியர் பண்ணுவோம். பேட்ச்சில் அங்கே வரைக்கும் போய் நிற்பேன். எல்லாம் நிற்பேன். என்ன டான்ஸ் காம்படிஷன் ஏன் அங்கே போய் நிற்கிறான்னு, சிக்கு புக்கு ரயில்னா ஆணி மோக்கு மாதிரி அப்படி நின்று கலக்குது ஃபஸ்ட்டு ஓடி வந்து டமால் அங்கேருந்து குச்சி லேண்ட் பண்ணுவேன். அதுக்கே வந்து பயங்கர அப்ளாஸ் வரும். ஆனால் அதோட இன்ஸ்பிரேஷனும் ஆல் த கிரெடிட் கோஸ் டு யூ மாஸ்டர். சொர்க்கமா சொர்க்கமா ஹே ஜாலியில ஜிம் காணாதாமா ஹே மாமா பண்ணாமா போய் பாட்டி பண்ணலாமா சொர்க்கமா ஹே சீனா ஒரு கானா பாடலாமா நீ வாமா அட ஆளு நைட்டு ரவுஸ் தாமா டக்கில் 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 ராக்கு பஸ்டர் சாங்குமா டக்கில் 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 திருப்பி போட்டு வாங்குமா டக்கில் 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 எரியாடா தாங்குமா ஜாலியில ஜிம் காணாதாமா எப்படி எப்படி ராக் ஸ்டார் இருந்தது, நீங்க சொல்லுங்க. சான்ஸே இல்லை. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும். ஏன்னா மாஸ்டர் கூட ஸ்டேஜில் ஆடுற வாய்ப்பு எனக்கு எப்போ கிடைச்சாலும் அது விடவே மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆசை அவர் கூட சேர்ந்து ஆடணுன்னு. ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அவர்கிட்ட பக்கத்தில் நின்று ஆடணும்னு ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு ஆட ஆரம்பிச்சோன்னு நம்ம அதை மறந்துட்டு அவர் பார்த்து ரசிச்சுட்டே இருப்போம். அதுதான் அதில் பிரச்சனையே. அண்ட் இந்த சிக்குபுக்கிரல் ஒரு ஞாபகம் இந்த ஸ்கூல், ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு தெரியும் அதோட ஐகானிக் என்ட்ரி நம்மளால மறக்கவே முடியாது. மேலே இருந்து குதிப்பார் இல்லையா, அந்த ஆமாம் ஓகே நடுவில் டிஷ்ஷின்னு வருவார். இதை வந்து ஸ்டேஜில் இமிட்டேட் பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு பிளெஸிங் என்னென்னா, ஐ வாஸ் இன் ஸ்போர்ட்ஸ். ஸோ லாங் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் எல்லாம் பண்ணுவேன். இப்போது ஓடி வந்து குதிப்போம்ல ஸ்கூலில், அந்த ப்ராக்டிஸ்னால அப்போ ஸ்டேஜில் என்ன பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லாரையும் கிளியர் பண்ணுவோம். பேட்ச்சில் அங்கே வரைக்கும் போய் நிற்பேன். எல்லாம் நிற்பேன். என்ன டான்ஸ் காம்படிஷன் ஏன் அங்கே போய் நிற்கிறான்னு, சிக்கு புக்கு ரயில்னா ஆணி மோக்கு மாதிரி அப்படி நின்று கலக்குது ஃபஸ்ட்டு ஓடி வந்து டமால் அங்கேருந்து குச்சி லேண்ட் பண்ணுவேன். அதுக்கே வந்து பயங்கர அப்ளாஸ் வரும். ஆனால் அதோட இன்ஸ்பிரேஷனும் ஆல் த கிரெடிட் கோஸ் டு யூ மாஸ்டர்.